இந்த கார்டு பார்த்துக்கிங்களே, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மண்டபத்தை வாடகை கேட்டு நீங்கள் எஸ்சி உங்களுக்கு நாங்கள் வாடகைக்கு தரமாட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படி சொன்ன ஓனரை வந்து தூக்கி கேஸ் போட்டு உள்ளே வச்சுட்டாங்கன்னு வைங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே. இது வந்து ஓகே, இது பெருந்துறை சரௌண்டிங்கில் மெஜாரிட்டி ஆனால் மண்டபங்களில் நடக்கிற விஷயம் இதுதான். ஏன்னா அங்கே வந்து சாதி பார்த்து தான் மண்டபத்தை வந்து வாடகை கொடுக்குறது அப்படிங்கிற சொல்லி இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய சொந்த அனுபவங்களில் சென்னையிலேருந்து ஈரோடு வரும்போது, குறிப்பாக ஏற்காடு எக்ஸ்பிரஸில் வரும்போது, அங்கே நைட்டு வண்டி 11 மணிக்கு கிளம்பும், இங்கே காலையில் 6 மணிக்கு கொண்டு விட்டுருவானா. அந்த வண்டியில் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஸ்லீப்பர் தான் புக் பண்ணி வருவோம். ஸ்லீப்பர் புக் பண்ணி வர்றப்போ அந்த கூட மீதி இருக்கிறாங்கல்ல, அந்த ஒரே இதுக்குள்ள ஒரு 8 பேர் இருக்கா. ஏன்னா இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 2 பேர்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் வந்து ஒரே இதில் அகாமடேட் பண்ண முடியும். அந்த 8 பேரில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ இந்த 40+, 50+, 60+ எல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன். மோஸ்ட்லி ஜென்ஸ் நான் சொல்கிறேன், லேடிஸ் வந்து அப்படி டக்குன்னு பேச மாட்டாங்க, ஜென்ஸ் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சாதி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுவும் எப்போனா, ஒன்று அந்த ஆள் தூங்குறதுக்குள்ள, இல்லை அப்படின்னா ஈரோட்டில் நம்ம வந்து இறங்குறதுக்குள்ள, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுக்குள்ளே கண்டுபிடிச்சணும். இதுவே தூங்குறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா, நாம் வந்து அவன் ஜாதி இல்லை அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த நாய் இறங்குற வரைக்கும் பேசவே பேசாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா வக்கனையாக பேசியிருப்பான் அந்த ஆள். ஸோ இது வந்து இந்த சரௌண்டிங்கில் இயல்பாகவே இருக்குது. அவனுங்களுக்கு வந்து இவனுக்கு சாதி எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.